கேரளா ஸ்டைல்ல ஒரு சூப்பரான இஞ்சி புளி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது ஹாப்பி ஓணம் சீரீஸ் எபிசோட் 1. முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 1.5 கப் சுடுதண்ணில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இங்க நான் இஞ்சியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கட் பண்ண அப்புறம் 1 கப் இருக்கு. கூடவே நறுக்குன 2 பச்சை மிளகாய், 7-8 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இஞ்சி கரிஞ்சிராம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. உப்போட அளவு கூடவோ குறையவோ நீங்க சேர்த்திருக்க புளிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சு வந்ததும் 5 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்திருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வெல்லம் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். இஞ்சி புளி எப்பவுமே சர்வ் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சிருங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இதை ஈரமில்லாத ஒரு கண்டெய்னர்ல மாத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல ஊறுகாய் மாதிரி மாசங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.